தேவன் ஒரு காரியத்தை வேஸ்ட்னு பார்க்கறன்னா அது வேஸ்ட் கிடையாது. தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது என்றால் அது வேஸ்ட் கிடையாது. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இது 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். ஒரு பெண்ணுடைய சராசரி ஆண்டு வருமானங்கிறாங்க. சராசரி ஆண்டு வருமானம் அவங்களுக்கு காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 மணி வரை வேலை. நம்ம ஊரில் காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரை தான் வேலை. அப்படித்தானே? 9 மணிக்கு 1 மணிக்கு போயிடணும், அதுக்கு 6 மணி டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டான் போயிடணும். அங்கே காலைல 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணி வரை. கல்ஃப் கண்ட்ரியில் 2 ஷிஃப்ட் தாங்க, 6 to 6 6 to 6 தான், 2 ஷிஃப்ட் தான். ஒரு நாளைக்கு ஒரு 700 ரூபா அந்த அம்மாவுக்கு சம்பளம் போட்டால் கூட 365 நாள்னா ஒரு 2.5 லட்சம் மதிப்புள்ள ஒரு சென்ட். அது இந்த சென்ட்டை ஈஸியாக யூஸ் பண்ண மாட்டாங்கிறாங்க. ஒரு சென்ட் வச்சுருந்தாங்கன்னா தன்னுடைய பின் சந்ததி கொடுத்துட்டு போவாங்கிறாங்க. அதை உடச்சி ஊற்றுறா. கவனிங்க, யாருக்கும் சாப்பாடு கொடுக்கல, அதை வச்சு யாருடைய அடிப்படை தேவைகளும் சந்திக்கப்படலை. அவருடைய தலையில் ஊற்றுக்கிறதுனால அது எவ்வளோ நாள் அந்த ட்ரெஸ்ஸு அந்த வாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்கும். குளிச்சிட்டோம்னா அப்படின்னா மாறிடும். அதை பார்த்து எல்லாரும் விசனம் அடைகிறார்கள். இது வேஸ்ட்டுங்கிறாங்க. கவனிச்சிட்டே வாங்க, முக்கியமான காரியம். அது வேஸ்ட்டுங்கிறாங்க. இந்த காரியத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த காரியத்தில் மைண்ட் ரினிவல் ஏற்படணும். இன்றைக்கும் பல மக்கள் கர்த்தர் கொடுக்கறது வேஸ்ட்டு, வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகிறதுக்கு கொடுக்கறது வேஸ்ட்டு, ஊழியத்துக்கு கொடுக்கறது வேஸ்ட்டுங்கிறாங்க. இது யார் சொன்னான்னா, யூதாஸ் காரியத்தை சொன்னதை, எந்த வார்த்தையை தேவன் அதை கடிந்து கொண்டாரோ அதே வார்த்தையை இன்னைக்கு பல லட்சம் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இயேசுவு கொடுக்கறது வேஸ்ட்டு, ஊழியத்துக்கு கொடுக்கறது வேஸ்ட்டுங்கிறாங்க. நம்ம கையில் காசே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது யாருங்க? ஊழியத்தில் காசே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது யார்? பிசாசு நினைக்கிறான். ஊழியத்தில் காசு இல்லைன்னா வாடகை கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணணும், ஈபி பில் கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் உங்களுக்கு கொண்டு சொல்வதற்கு உங்களால் இன்னபிலிட்டி உள்ள ஆளாக இருப்பீங்க. பிரசங்கியர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஒரு ஏழையுடைய ஞானம் கேட்கப்படவில்லைன்னு இருக்கு. ஒரு மனிதன் ஏழையாக இருக்கிறான் என்றால் அந்த ஞானம் கேட்கப்படாது, வெளியவும் போகாது. சுவிசேஷம் உலகம் முழுவதும் போகணுமா? போகணும். அதுக்கு இன்டர்நெட் வேணும், அது கேமரா வேணும், அதுக்கு ஸ்டாஃப் வேணும், அதுக்கு எல்லாத்துக்கும் காசு வேணும் இல்லையா? ஒரு பாஸ்டருடைய அடிப்படை தேவையை சந்திக்கப்படவில்லை என்றால் அவர் அடிப்படை தேவையை சந்திக்கிறதுக்கு தான் வேலை செய்வாரே தவிர பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. அப்படின்னா வார்த்தை போதிக்கப்பட முடியாது. வார்த்தை போதிக்கப்பட முடியல என்றால் உலகம் முழுவதும் சுவிசேஷம் போக முடியாது. அதனால தான் நம்முடைய கையில் காசே இருக்கக்கூடாதுன்னு பிசாசு நினைக்கிறான். பிசாசு நினைக்கிறதை அநேக தேவ ஜனங்களும் நினைக்கிறாங்க. ஊழியத்துக்கு காசு எதுக்கு? ஊழியத்துக்கு கொடுக்குற இவ்வளோ காசு எதுக்கு ஊழியத்துக்கு கொடுக்குற? அது ஏழையில் கொடு. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தையா? ஆண்டவர் சொன்னாரா செஞ்சிடலாங்க. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொல்ல, யூதாஸ் காரியத்தை சொன்னார். இந்த பெண் அப்படி கொட்டும் போது வேஸ்ட்டுங்கிறான். இயேசுவுக்கு இவ்வளவு ஒர்த்தானதை கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவர் ஒர்த்தான ஆள் கிடையாதுங்கிறான். ஏன் இவ்வளவு கொடுக்குற? அவ்வளோ ஒர்த்தாகிறான். இது வித்துட்டு ஏழை கொடு. நல்லா கவனிங்க, ஏழையில் கொடுக்கூடான்னு சொல்லலை. ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்கள் கொடுத்துட்டு பேசாமல் இருக்காங்க, எதை பற்றி சொல்கிற கிடையாது. ஒன்றுமே செய்யாதவன், அடுத்தவன் என்ன செய்கிறான்னு தெரியாதவன் ஊர் முழுக்க பேசிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் இயேசுவுக்கு ஊத்துறது வேஸ்ட்டு, ஊழியத்துக்கு கொடுக்கறது வேஸ்ட்டு, வார்த்தை கொடுக்கறது வேஸ்ட்டு. ஏசு யார்? ஏசு வார்த்தை. வார்த்தை மாம்சமானவர்கள்லாம் கவனிங்க.
தேவனுடைய நோக்கம் ஒரு காரியத்தில் நிறைவேறுகிறது அப்படி என்றால் அதற்காக நீங்கள் செலவழிக்கிற எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஒரு காரியத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அது எவ்வளவு லட்சம் கோடி ஆனாலும் சரி, அதனால தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது என்றால் நீங்கள் கொடுத்த பணம் வேஸ்ட் கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுத்த பணம், நீங்கள் செலவழிக்கிற பணம் தேவனுடைய நோக்கம் நிறைவேறாமல் செலவழிக்கப்படுகிறது என்றால் அது தேவனுடைய பார்வையில் வேஸ்ட்டு. தேவன் எதை வேஸ்ட்டுன்னு பார்க்குறான்னு பாருங்க. ஏழைகளுக்கு கொடுக்க வேணாம் சொல்லலை, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேணாம்னு சொல்லலை. அந்த பெண் எடுங்க. அந்த பெண் தன் வாழ்க்கையில் மாற்றப்பட்டிருக்கிறா. ஒரு காலத்துக்கு உபச்சாரியாக இருந்தவ மாற்றப்பட்டிருக்கிறா. மாற்றப்பட்டதுனால அவரை ஆண்டவர் ரட்சகரான அவர் பார்க்கல. இன்னைக்கு உங்களுக்கு இருக்க ரெவலேஷன் அவருக்கு தெரியாது. இவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், திருத்துவத்தின் 2வது நபர்னு அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது என்ன? ஒரு தீர்க்கதரிசி, வார்த்தையை பேசுகிறவர். இவர் பேசின வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது, இவரை நான் ஹானர் பண்ண போறேன்னு சொல்லி உடச்சி ஊத்துறா. அதை உடச்சி ஊத்துகிறதே தேவன் வேஸ்ட்ன்னு பார்க்கல. பார்த்தாரா? பார்க்கல. தேவன் ஒரு காரியத்தை வேஸ்ட்ன்னு பார்க்கலன்னா அது வேஸ்ட் கிடையாது. தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது என்றால் அது வேஸ்ட் கிடையாது.